முன்னொரு காலத்தில் ஒரு செழிப்பான காட்டில் சிட்டி என்ற எறும்பும் கிட்டி என்ற வெட்டுக்கிளியும் நண்பர்களாக இருந்தன. சிட்டி எறும்பு எப்போதும் மிகவும் ஒழுக்கமாகவும் நேரத்தை வீணாக்காமலும் வேலை செய்யும். கிட்டி வெட்டுக்கிளியோ மிகவும் சோம்பேறி, எப்போதும் பாட்டு பாடிக்கொண்டு விளையாடிக்கொண்டே இருக்கும். நேரத்தின் முக்கியத்துவம். மழைக்காலம் வருவதற்கு இன்னும் சில வாரங்களே இருந்தன. சிட்டி எறும்பு தினமும் காலையிலேயே எழுந்து வரிசையாக சென்று மழைக்காலத்திற்கு தேவையான உணவை சேமிக்க தொடங்கியது. இதை பார்த்த கிட்டி வெட்டுக்கிளி சிரித்துக்கொண்டே சொன்னது, சிட்டி, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய்? இப்போதுதான் வெயில் அடிக்கிறதே, வா என்னுடன் சேர்ந்து விளையாடு. அதற்கு சிட்டி, இல்லை கிட்டி, இப்போது நான் ஒழுக்கத்துடன் உழைத்தால்தான் பின்னால் நிம்மதியாக இருக்க முடியும். நீயும் இப்போதே உணவை சேமித்து வை என்று அறிவுரை கூறியது. ஆனால் கிட்டி அதை கேட்கவில்லை. ஒழுக்கமற்ற வாழ்வின் விளைவு. சில நாட்களில் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. காடு முழுவதும் நீரால் நிரம்பியது. சிட்டி எறும்பு தான் சேமித்து வைத்த உணவை சாப்பிட்டுவிட்டு தனது கூட்டில் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் கிட்டி வெட்டுக்கிளிக்கு சாப்பிட ஒரு துண்டு உணவு கூட இல்லை. பசியால் வாடிய கிட்டி நனைந்து கொண்டே சிட்டி எறும்பின் வீட்டிற்கு சென்றது. மாறிய கிட்டி. சிட்டி எறும்பு தனது நண்பன் கிட்டிக்கு உணவு கொடுத்து உதவியது. அப்போது கிட்டி வருத்தத்துடன் சொன்னது, சிட்டி, நீ சொன்னது சரிதான். நான் நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் ஒழுக்கமில்லாமல் இருந்தால்தான் இன்று இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். இனிமேல் நானும் உன்னைப் போலவே ஒழுக்கமானவனாயிருப்பேன். கதையின் நீதி, இன்றைய உழைப்பும் ஒழுக்கமுமே நாளைய மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும்.